இந்த இமேஜை பார்த்தோன்னே இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் சிஸ்டம் போஸ்ட் பாக்ஸ் சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக அவங்க அப்படி டிஸ்கண்டினியூ பண்ணலை. இவ்வளோ நாள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். இனிமேல் ரெஜிஸ்டர் போஸ்ட் அண்ட் ஸ்பீட் போஸ்ட் ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டுமே ஈஸியாக ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டில் நவ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எவிடன்ஸ்னால் இந்த மாதிரியான ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மட்டும்தான் பேங்க்லேயே ஆகட்டும் கோர்ட்லேயே ஆகட்டும் அதை ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை ஒரு ட்ராக் பண்ணுற சிஸ்டத்துக்காக ஸ்பீட் போஸ்ட்டையும் ரெஜிஸ்டர் போஸ்ட்டையும் ஒன்றா மர்ஜ் பண்ணி மற்ற கம்பெனிஸ் மாதிரி ரியல் டைம்லேயே நம்ம கொரியர் எங்கே இருக்குது எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிறத இதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிக்காக இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. 80s 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட ஸ்கூல் ரிசல்ட், பேங்க் வேலை, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாமே அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வர்றது தான் ஒரு உண்மையான ப்ரூஃபாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இனி எதாவது ஃபர்தர் சேஞ்சஸ் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ்.